சற்று முன் பாஜக தலைவராகிறார் சரத்குமார். அண்ணாமலை ஓய்வு முடிவால் பாஜக தலைமை அதிரடி முடிவு. அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது நடந்து முடிந்த 2024 வருட பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி தமிழகத்தின் 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டது. ஆனால் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் அந்த கட்சி தோல்வி அடைந்தது. இதனால் தமிழக பாஜக மீது பாஜகவின் தலைமை அதிருப்தியில் இருந்தது. அந்த வகையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கும் அண்ணாமலை சர்வதேச அரசியல் என்ற தலைப்பில் சான்றிதழ் படிப்பை முடிப்பதற்காக லண்டன் செல்ல இருக்கிறார். 4 மாதங்கள் அங்கு தங்கி படிக்க உள்ளதால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய தலைவர் அல்லது பொறுப்பு தலைவரை நியமிக்க பாஜக தலைமை ஆலோசனை செய்து வருவதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அதேபோல் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் ஆளுநராக பணியாற்றிய முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் புதிய தலைவராக நியமிக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சமீபத்தில் அவர் பாஜகவின் பொதுச் செயலாளர் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் புதிய தலைவராக அவர் நியமிக்கப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்களும் தெரிவித்து வருகின்றன. ஏனென்றால் ஏற்கனவே தமிழக அரசியலில் அண்ணாமலை தமிழிசை ஆதரவாளர்கள் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்ததற்கு முக்கிய காரணம் அண்ணாமலைதான் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். இந்த கருத்திற்கு பாஜக ஆதரவாளர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் மூலம் பாஜகவில் உட்கட்சி மோதல் உண்டாகி ஆங்காங்கே கட்சி தலைவர்கள் நீக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் திடீரென தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். ஒருவேளை அண்ணாமலை ஓய்வு பெறுகிறாரா அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறாரா என்ற சந்தேகமும் எழுந்து வருகிறது. இதனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பாஜக தலைவராக நியமித்தால் அது பாஜகவில் மேலும் உட்கட்சி மோதலை அதிகப்படுத்தும். மிகப்பெரிய பூதாகரமாக பிரச்சனைகள் ஏற்படும் என்று கருதி பாஜகவில் கூட்டணி சேர்ந்த நடிகர் சரத்குமார் அவர்களை பாஜகவின் தற்காலிக தலைவராக நியமிக்கலாம். குறைந்தது 5 மாத காலங்கள் அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டில் படிக்க செல்கிறார். இந்த 5 மாத காலம் மட்டும் சரத்குமார் அவர்களை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கலாம் என்ற ஆலோசனையிலும் பாஜக தலைமை இருந்து வருவதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. எதுவாக இருந்தாலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் தான் வெளிநாடு செல்வது குறித்தும் தமிழக பாஜகவிற்கு யார் தலைவராக போகிறார் என்பது குறித்தும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்று பாஜக வட்டாரத்தினர் தெரிவித்து வருகின்றனர். மேலும் சமூக வலைதளங்களில் வரும் தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என்று பாஜக தலைமை அடிக்கடி அறிவுறுத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.